பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் இருக்கு, ஆண்கள் பாதுகாப்பு ஆண்கள் இருக்குன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு வெளியில போனதுக்கு அப்புறம் உண்மையாவே ஒரு பஸ்ல சுதந்திரமா ஒரு பெண்கள் போயிட்டு இறங்கிட்டு வர முடியுதா? வீட்டுல தான் தங்கச்சி மேல கை வைக்க கூடாதுன்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு பஸ்ல இன்னொரு பொண்ணு மேல கை வைக்க கூடாதுன்னு ஏன் தெரியல? பொது இடங்கள்ல போகும்போது ஏன் அவன் அதை யோசிக்கல? ஆனா ஒரு விஷயத்த நம்ம என்ன திருப்பும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக ஒரு இடத்துக்கு என்ன நான் உள்வாங்கிக்க முடியுது அப்படின்னா, நீங்க சொன்னதுல இருந்து 2 பேருமே சிவிலைஸ்ட் ஆகணும், 2 பேருமே கல்ச்சர்டா இருக்கணும், 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். இது 2 பேருக்குமானது. விவாகரத்து ஆன நீங்க நிம்மதியா தூங்குறீங்க, நீங்க உங்க கண்ணில் பாட்டு கேட்டு ஜாலியா தூங்குறீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியும் உறக்கம் வந்திருக்குன்னா, 14 வருஷம் கொடுமையை அனுபவிச்சுட்டு, 20 வருஷம் கொடுமையை அனுபவிச்சுட்டு, 5 வருஷம் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு, வெவ்வேறு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வர்ற பொண்ணு சுதந்திரம் சொல்ற வார்த்தைக்கு அப்புறம் தான் தூக்கங்கிற ஒரு இடம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு. உங்களுக்கு சுதந்திரம்லாம் யாருக்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து, மாமியார்கிட்ட இருந்து, சொசைட்டிகிட்ட இருந்து, அப்புறம் அக்கம் பக்கத்து ஆள்கிட்ட இருந்து இத்தனை பேர்கிட்டையுமே சுதந்திரத்தை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. 100% இன்னைக்கு ஜீவனாம்சம் ஒரு இடத்துல வரும்போது வச்சு செய்கிறாங்க. எல்லா பெண்களும் ஜீவனாம்சம் கொடுக்கும்போது மொத்தத்தையும் அவன் ட்ரௌசரை வரைக்கும் உருவிட்டு தான் விடுறாங்க. இல்லை, வாங்காதவங்களை பற்றி சொல்லலை, நான் திரும்ப சொல்லிட்டேன். வாங்காத பெண்களுக்கு என்னோட ராயல் சல்யூட். கணவனை மதிச்சுட்டு தூக்கி போட்டு போயிருக்காங்க. உன் சொத்து வேணாம், ஒரு பைசா வேணாம், என் பிள்ளைய நான் ஏன் சம்பாத்தியத்தை வாங்கி வாழ முடியும்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க. எல்லா விவாகரத்து வழக்குகள்லையும் ஒரு கோரிக்கை எப்பவுமே இருக்கும். எனக்காக என் புருஷன் ஒரு நாள் கூட ஸ்டாண்ட் பண்ணதில்லை மேடம். எனக்காக ஒரு நாள் கூட என் புருஷன் அவங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சண்டை போட்டதில்லை மேடம்னு. ஒரே ஒரு நாள் அவங்களுக்காக சண்டை தான் போட்டு பாருங்களேன். இவ்வளோ பேச்சையாவது குறைக்கலாம். அந்த குரல் ஒழிச்சிட்டா இந்த ஆதங்கமும் இந்த குழப்பங்களும் குறையும்னு நினைக்கிறேன்.